வெல்கம் பேக் அவர் சேனல் ரிட்வால்ட் வித் ஜிஎஸ் மேம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டென்ஸ், அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். டென்ஸ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தட் அலோஸ் யூ டு எக்ஸ்பிரஸ் டைம். டென்ஸ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இட் அலோஸ் யூ டு எக்ஸ்பிரஸ் டைம். இந்த ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், டென்ஸ் இஸ் டினோட் த டைம். டைம் வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் டினோட்ஸ் த டைம். சிம்பிளாக நீங்கள் சொல்லணுன்னா அதுதான், இட் டினோட்ஸ் த டைம். ஸோ வாட் இஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இட் டினோட்ஸ் த டைம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. டென்ஸ் ஆர் 3 types. Tenses are 3 types. Present tense, past tense and future tense. இது 3 தான் டைப்ஸ். இந்த 3 டைப்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறது தான் அடுத்து. அது வந்து நம்ம டைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா கிளாசிஃபிகேஷன். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸோட கிளாசிஃபிகேஷன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்ட் டென்ஸ் அடுத்தது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த டைப்பு, தேர்ட் டைப்பு ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸோட கிளாசிஃபிகேஷன் 4: சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த டென்சஸ் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். டென்சஸ் அப்படின்னு சொன்னால் இட் டினோட்ஸ் த டைம். தேர் ஆர் 3 types are in tense. The first one is present tense, second one is past tense, third one is future tense. Each type of tenses have 4 classifications. So 4 classification என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, simple, continuous, perfect, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ சிம்பிள் கூட நீங்கள் ப்ரெசன்ட் சேர்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், கண்டினியூஸ் கூட வந்து ப்ரெசன்ட் சேர்த்திங்கன்னா ப்ரெசன்ட், பர்ஃபெக்டோட ப்ரெசன்ட் சேர்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு முன்னாடி ப்ரெசன்ட் சேர்த்திங்கன்னா ப்ரெசன்ட். அப்படியே வந்து பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன். பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பேட்டர்ன், 4 பேட்டர்ன்: சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் சேர்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கிளாசிஃபிகேஷனாக மாறும். பாஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்ட்டோட கிளாசிஃபிகேஷனாக மாறும். ஃப்யூச்சர் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரோட கிளாசிஃபிகேஷனாக மாறும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈச் டைப்பையும் வந்து நம்ம அதோட ஃபார்முலா என்ன, அது எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இதில் சொல்லி தர போகிறேன். கிராமர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்லாம் கிடையாது. மேக்ஸில் எப்படி நம்ம ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக சம்ஸ் வந்து போட்டுறோமோ, அதே மாதிரி கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிராமர் சென்டென்சஸை வந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. டென்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த 12 ஃபார்முலாஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மக் அப் பண்ணிக்கலாம். ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரெசன்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து பார்த்துக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சில டேர்ம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இப்போ அதில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஒரிஜினல் ஃபேக்ட் இருக்கும், தாட்ஸ் இருக்கும், நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் லைஃபாக இருக்கும், நம்மளோட ஷெட்யூல்ஸாக இருக்கும், நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் பிளான்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, அட் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொனவுன்ஸையும் சப்ஜெக்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரொனவுன்ஸ்னால் என்ன, சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறணும். சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, ஒன் ஹூ
யார் அதை செய்கிறாங்க, ஒன் ஹூ டூ த ஒர்க், ஒன் ஹூ டூ த ஆக்டிவிட்டீஸ், அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம்னா நவுனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் சப்ஜெக்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நேமாக சொல்ல முடியாது. இப்போ மைசெல்ஃப் சௌடாம்பிகா, சௌடாம்பிகா இஸ் ஏ டீச்சர், சௌடாம்பிகா மதர் இஸ் காலிங் டு ஹர், சௌடாம்பிகா சன் இஸ் காலிங் டு ஹர், சௌடாம்பிகா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு சப்மிட் த கொஸ்டின் பேப்பர்ஸ். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நவுனை வந்து நேரடியாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம நவுனுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன ஒரு வேர்டை வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொனவுன்ஸை நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். அட் ஃபர்ஸ்ட் நல்லா யோசித்து கவனிச்சுக்கோங்க. ஒரு கிராமரை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று தொட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் கிராமர் ஐட்டம் வரிசையாக டைப்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டென்ஸில் ஆரம்பித்தோம். இப்போ எதில் வந்து அது ட்ராவல் பண்ணும்போதே நம்ம எதுக்குள்ளே போயிருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்ன, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரொனவுன்ஸை வந்து சப்ஜெக்ட்டுக்கு நவுனுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் ஆஃப் நவுன். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரொனவுன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஐ, வி, யூ, தே, he, she, it, இதெல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸில் இருக்குது. ஐ அப்படின்னா நான், he அப்படின்னா அவர், இவர், நம்ம ரெஸ்பெக்டாக தான் சொல்லணும். இப்போ நம்ம வந்து ஆஸ் யூஷுவலாக கிளாஸ் ரூமில் என்ன சொல்லி தந்திருப்பாங்க அப்படின்னா அவன், இவன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹீ இஸ் மை ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், அவர் எங்கள் அப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன் தவிர அவன் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது லாங்குவேஜ் கற்றுக்கும் போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹீ அப்படின்னா அவர், இவர், ஷீ அப்படின்னா அவர், இவர், பெண்பால், இட்டுனா அது, தேனா அவர்கள், இவர்கள், வீணா நாம், நாங்கள், ஸோ தே அவர்கள், யூ நீ, நீங்கள். இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நவுனுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்டாக இந்த ப்ரொனவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ஜெக்டாக ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்க வேர்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதிடணும். இதே இது ஹீ, ஷீ, இட் வந்து இந்த ப்ரொனவுன்ஸை நான் சப்ஜெக்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்போட நம்ம என்ன சேர்த்து எழுதணும் அப்படின்னா எஸ்ஆர்இஎஸ் சேர்த்து எழுதணும். ஸோ இந்த வீடியோவில் டென்ஸ்னால் என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதோட கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கோம்.